ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய லாங் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற வீடியோ நல்லா டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது முடி பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு 2 சைடும் நல்லா சிக்கு எடுத்துக்குவேன். ஒரே சைடு போட்டுட்டு நம்ம சிக்கு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா சிக்கு விழுகும். அதனால் 2ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி சிக்கு நல்லா எடுத்துகிட்டு ஒவ்வொரு சைடாக எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலே தலைக்கு ஆயில் தேய்க்காமல் கீழே முடிக்கு தான் ஃபஸ்ட்டாக தேய்ப்பேன். ஏன்னா என்னோடய கீழ் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி வெடிச்சு போயிடும். அதே மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் கீழ் முடிக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தலைக்கு மேலே தேய்ப்பேன். இப்போ கீழே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு தேய்ச்சிட்டு மறுபடியும் கீழே உள்ள முடியை பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் காஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே ஒரு டைம் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். தலைக்கு ஒரு டைம் ஆயிலை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் ஆயிலை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்குவேன். அப்படி நெத்தியிலேருந்து நெத்தி பின்னாடி உச்சி மண்டை புடனி அப்படி எல்லாமே தேய்ச்சிக்குவேன். ஏன்னா அதே மாதிரி ஆயில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 கையும் புடனையில் உள்ளே விட்டு தேய்ப்பேன். ஏன்னா அப்போ நம்ம தலையிலையும் நல்லா எண்ணெய் இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலைக்கு எண்ணெய் வச்சு முடிச்சாச்சு. ஆனால் கீழே உள்ள முடி மறுபடியும் அது காஞ்சு போய் வறண்ட மாதிரி இருக்கும். அதனால் மறுபடியும் கீழே எண்ணெய் வச்சுட்டு நல்லா சீவிக்கலாம். தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு முடிச்சுட்டு சீவினதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முடி நல்லா ஷைனிங்காக பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதே தலை குளிச்சுட்டு முடியை நல்லா காய வச்சுட்டு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக என்னோடய முடி நல்லா இருக்காது. அங்கங்கே வெடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரஃப்பாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. நான் ஆயிலெலாம் நிறைய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னன்னே தெரில. நம்ம ஒரு நாளைக்கு தலை சீவும்போது ஒரு டைம் சீவினாலே எனக்கு இவ்வளோ முடி போகுது. நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. அதுதான் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமெடி எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் வச்சுட்டு தலையை நல்லா சீவினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ரொம்ப பெருசாலாம் நான் ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்கல. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சைடு நேர் எடுத்து 2 சைடு ரோல் பண்ணி அப்படியே பின்னாடி பின்னி போட்டுட்டேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி சீவ மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பின்னி காமிச்சிருக்கேன். நம்ம எண்ணெய் தலைக்கு நிறையா வச்சுட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி சீவணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வச்சுருந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு குளிச்சிருந்தால் தான் இந்த மாதிரி ரோல் பண்ணியெல்லாம் சீவுவாங்க. எண்ணெய் தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணியெல்லாம் சீவ மாட்டாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தலையை சீவியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.